உண்மைக்காகவும் இயேசு மனுவானார். உண்மைக்காகவும் நீதிக்காகவும் அவரே பலியானார். ஒன்று கூடுவோம், உணர்ந்து வாழுவோம். ஒன்று கூடுவோம், உணர்ந்து வாழுவோம். சுயநலம் நீக்கி பிறநலம் காத்து அன்பினில் நாம் இணைவோம். வாருங்கள் வாருங்கள் ஆலயம் வாருங்கள், அனைவரும் வாருங்களே. வாருங்கள் வாருங்கள் ஆலயம் வாருங்கள், அனைவரும் வாருங்களே. அனைவரும் வாருங்களே. நேர்மையாளரின் வாய் ஞானத்தை அறிவிக்கும், அவர்கள் நீதி நெறியை எடுத்துரைக்கும். கடவுளின் திருச்சட்டம் அவர்களது உள்ளத்தில் இருக்கிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே அருமையான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு இந்த கல்வாரி பலிக்குள்ளே உங்களை நான் அன்போடு அழைத்து செல்கிறேன். இன்று ஜனவரி மாதம் 28 நாம் அக்வினோ நகர் புனித தோமஸ் அக்வைனஸ் என்று அழைக்கப்படுகின்ற புனிதரனுடைய நினைவு நாளை கொண்டாடுகின்றோம். இவர் சிறந்ததோர் இறையியலாளராகவும் மெய்யியலாளராகவும் இருந்தார். அரிஸ்டாட்டிலினுடைய மெய்யியலை கிறிஸ்தவ கொள்கைகளோடு இவர் இணைத்து அவற்றிற்கு புது வடிவம் கொடுத்து கடவுளை 5 வகையான நிரூபணம் மூலமாக கடவுள் உயிரோடு இருக்கிறார் என்று காட்டிய ஒரு உன்னத புனிதர். எனவே இந்த அருமையான நாளிலே யார் யாரெல்லாம் மெய்யியல் இறையியல் கற்கையிலே ஈடுபட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒவ்வொரு ஆசிரியர்களுக்காகவும், இன்னுமாக இவர் பாடசாலைகளின் கல்வி கற்பவர்களின், இன்னுமாக பல்கலைக்கழகங்களின் பாதுகாவலராக இருக்கிறார். எனவே இந்த பிள்ளைகளுக்காக, இதில் இருக்கிறவர்களுக்காக, இந்த நிறுவனங்களை நடத்துகிறவர்களுக்காக விசேடமாக மன்றாடி இறையருள் பெருகவும் ஞானத்திலும் அறிவிலும் பிள்ளைகள் வளரவும் அருள் கேட்டு மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியன ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, புனித தோமஸ் தூய வாழ்வை நாடுவதில் ஆர்வமும் மறை போதனையை கற்று அறிவதில் புகழும் பெற்று விளங்கச் செய்தீரே. அவர் கற்பித்தவற்றை நாங்கள் அறிந்து கொள்ளவும் அவரது வாழ்வை பின்பற்றவும் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற
அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இதோ உமது திருவுளத்தை நிறைவேற்ற வருகின்றேன். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வசனங்கள் 1 முதல் 10 நிறைவு பெற. சகோதர சகோதரிகளே, வரப்போகும் நலன்களின் உண்மை உருவை திருச்சட்டம் எடுத்து காட்டவில்லை. அது அவற்றின் நிழலாக மட்டுமே உள்ளது. எனவே தான் ஆண்டுதோறும் இடைவிடாமல் செலுத்தப்படும் அதே பலிகளால் வழிபட வருபவர்களை நிறைவுள்ளவர்களாக்க அதற்கு வலிமை இல்லை. அவ்வாறு இருந்திருந்தால் பலி செலுத்துவது நின்றிருக்கும் அல்லவா? ஏனெனில் வழிபடுகிறவர்கள் ஒரே முறையில் தூய்மை அடைந்திருந்தால் பாவத்தை பற்றிய உணர்வே அவர்களிடம் இராதே. மாறாக பாவங்கள் நீங்கவில்லை என்பதை அந்த பலிகள் ஆண்டுதோறும் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கின்றன. ஆம், காளைகள், வெள்ளாட்டு கிடாய்கள் இவற்றின் இரத்தம் பாவங்களை போக்க முடியாது. அதனால்தான் கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, ஆனால் ஓர் உடலை எனக்கு அமைத்து தந்தீர். எரி பலிகளும் பாவம் போக்கும் பலிகளும் உமக்கு உகந்தவை அல்ல. எனவே நான் கூறியது, என் கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது என்கின்றார். திருச்சட்டப்படி செலுத்தப்பட்ட போதிலும் நீர் பலிகளையும் காணிக்கைகளையும் எரி பலிகளையும் பாவம் போக்கும் பலிகளையும் விரும்பவில்லை. இவை உமக்கு உகந்தவை அல்ல என்று அவர் முதலில் கூறுகின்றார். பின்னர் உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என்கின்றார். பின்னையதை நிலைக்கச் செய்ய முன்னையதை நீக்கிவிடுகின்றார். இத்திருவுளத்தால் தான் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை தம் உடலை பலியாக செலுத்தியதன் மூலம் நாம் தூயவர் ஆக்கப்பட்டிருக்கின்றோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 40. இறைவசனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவை. உங்கள் பல்லவியாக 7A 8A. உங்கள் பல்லவியாக உமது திருவுளம் நிறைவேற்ற கடவுளே இதோ வருகின்றேன். உமது திருவுளம் நிறைவேற்ற கடவுளே இதோ வருகின்றேன். உமது திருவுளம் நிறைவேற்ற கடவுளே இதோ வருகின்றேன். நான் ஆண்டவருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவரும் என் பக்கம் சாய்ந்து எனது மன்றாட்டை கேட்டருளினார். புதியதொரு பாடலை, நம் கடவுளை புகழும் பாடலை என் நாவினின்று எழச் செய்தார். என் நாவினின்று எழச் செய்தார். கடவுளே உளம் நிறைவேற்ற கடவுளே இதோ வருகின்றேன். பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை. எரிபலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீர். எனவே இதோ வருகின்றேன். உமது திருவுளம் நிறைவேற்ற கடவுளே இதோ வருகின்றேன். என் நீதியை நீர் நிலைநாட்டிய நற்செய்தியை மாபெரும் சபையில் அறிவித்தேன். நான் வாயை மூடிக்கொண்டு இருக்கவில்லை. ஆண்டவரே நீரே இதை அறிவீர். ஆண்டவரே நீரே இதை அறிவீர். உமது திருவுளம் நிறைவேற்ற கடவுளே இதோ வருகிறேன். உமது நீதியை நான் என் உள்ளத்தின் ஆழத்தில் மறைத்து வைக்கவில்லை.
உம் வாக்கு பிறழாமையை பற்றியும் நீரருளும் மீட்பை பற்றியும் கூறியிருக்கின்றேன். உமது பேரன்பும் உண்மையையும் மாபெரும் சபைக்கு நான் ஒழிக்கவில்லை. மாபெரும் சபைக்கு நான் ஒழிக்கவில்லை. உமது திருவுளம் நிறைவேற்ற கடவுளே இதோ வருகிறேன். உமது திருவுளம் நிறைவேற்ற கடவுளே இதோ வருகின்றேன். தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மாற்கு எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசுவின் தாயும் சகோதரர்களும் வந்து வெளியே நின்று கொண்டு அவரை வரச் சொல்லி ஆள் அனுப்பினார்கள். அவரை சூழ்ந்து மக்கள் கூட்டம் அமர்ந்திருந்தது. அதோ, உம் தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் வெளியே நின்று கொண்டு உம்மை தேடுகிறார்கள் என்று அவரிடம் சொன்னார்கள். அவர் அவர்களை பார்த்து, என் தாயும் என் சகோதரர்களும் யார் என்று கேட்டு தம்மை சூழ்ந்து அமர்ந்திருந்தவர்களை சுற்றிலும் பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே. கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகங்களை திருப்பாடலை நாங்கள் பார்க்கிற பொழுது பொதுவான ஒரு விடயம் புரையோடி இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், திருவுளம், கடவுளின் திருவுளம். ஆங்கிலத்திலே வில் ஆஃப் காட் என்று சொல்லுவார்கள். எனவே கடவுளினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவது, அதற்கு சிறந்த உதாரணங்கள் 2 இருக்கிறன. இந்த உலகத்திலே பலர் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். திருமுழுக்கு பெற்ற எல்லாருமே முயற்சி செய்கிறார்கள். கிறிஸ்தவர்களாக நாங்கள் இருந்து கொண்டு முயற்சி செய்கிறோம். பிற மதத்தினர் தங்களிடம் இருக்கிற மனச்சாட்சியை வைத்து கொண்டு படைத்தவனின் திருவுளத்தை நிறைவேற்ற முயற்சி செய்கிறார்கள். இந்த உலகத்திலே வாழ்ந்து இன்று வரை காலடி தடங்களை விட்டு சென்றிருக்கிற மனிதர்களிலே 2 முக்கியமானவர்கள், அவர்கள் கடவுளுடைய திருவுளத்தை முற்றும் முழுதாக வாழ்ந்தவர்கள். பல புனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் எல்லாரையும் விட அதிகமாக மேலாக வாழ்ந்தவர்கள் 2 பேர். ஒன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அடுத்தது அன்னை மரியா. இவர்கள் இருவரும் கடவுளின் திருவுளத்தை முழுக்க முழுக்க வாழ்ந்து முடித்தவர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே அருமையானவர்கள், அவர்களுடைய வாழ்வை பற்றி, அவர்களுடைய உதாரணத்தை பற்றி, எவ்வாறு அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரிந்த உண்மைகள். இன்று நீங்களும் நானும் கடவுளுடைய திருவுளத்தை எப்படி வாழலாம், கடவுளுடைய திருவுளத்தை எப்படி கண்டுகொள்வது, அதற்கு
நம்முடைய மறைக்கல்வியின்படி கடவுளுடைய திருவுளத்தை நாங்கள் எவ்வாறு கண்டுகொள்ளலாம்? முதலாவது, நமக்குள்ளே இருக்கின்ற இறைவனினுடைய குரல், தி இன்னர் வாய்ஸ் ஆஃப் காட், கான்ஷன்ஸ், மனச்சாட்சி. மனச்சாட்சியே நாம் முதலிலே ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கு இது சரி, இது பிழை, இப்படி வாழ வேண்டும், இப்படி வாழக்கூடாது என்று கற்றுத்தருகிறது. இது எங்கே இருக்கிறது? நம்முடைய ஆன்மாவிலே இருக்கிறது. எனவே ஒரு நாள் நான் ஒரு நண்பர் குருவோடு கதைத்து கொண்டிருக்கிற பொழுது நான் சொன்னேன், இன்று மனச்சாட்சியே இல்லாதவர்கள் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மனச்சாட்சி நாம் வளமையாகவே கதைக்கின்ற பொழுது கதைப்போம், மனச்சாட்சியை மாடு சாப்பிட்டு விட்டது அப்படின்னு சொல்லுவோம். எனவே மனச்சாட்சியே இல்லாதவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிற பொழுது என்னை விட வயது முதிர்ந்த அந்த குருவானவர் எனக்கு சொன்னார், கடவுள் ஒருவனுக்கு கொடுக்கக்கூடிய பெரிய தண்டனை என்ன தெரியுமா என்று கேட்டால், நான் எனக்கு தெரியாது என்று சொன்னேன். நான் சொன்னேன், அமைதியின்மையாக இருக்கலாம் என்று. அதற்கு அவர் சொன்னார், ஒருவரிடமிருந்து மனச்சாட்சியை அவர் பிடுங்கி விடுவார், எடுத்து விடுவார். மனிதன் செயலற்றவனாக மாறிவிடுவான், உயிரற்றவனாக மாறிவிடுவான். நடைபிணம் என்று நாங்கள் பேசுவோம் மனச்சாட்சி இல்லாதவர்கள். எனவே கடவுளுடைய திருவுளத்தை கண்டுபிடிப்பதற்கு மனச்சாட்சி நமக்கு உதவி செய்யும். அதற்கு பிறகாக இறை வார்த்தை இருக்கிறது, 10 கட்டளை இருக்கிறது, இயற்கையிலே நிகழ்கின்ற நிகழ்ச்சிகள் இருக்கிறது, மழை, வெயில், காலநிலை, இவை நமக்கு சொல்லித்தரும். அதைவிட தகுதி வாய்ந்தவர்கள், தகுதி வாய்ந்த அதிகம் நம்முடைய பெற்றோர், நாம் படிக்கின்ற இடத்திலே இருக்கிறவர்கள், இவர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று. எனவே நாம் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கு இவ்வாறான காரணிகள் உதவி செய்கின்றன. இயேசு ஆண்டவர் எப்பொழுதும் தந்தையோடு கொண்டிருந்த உறவு, அவர் தன்னுடைய வாய்ஸ் ஆஃப் காட், இன்னர் வாய்ஸ் ஆஃப் காட், கடவுளினுடைய குரலுக்கு எப்பொழுதும் செவிமடுத்து வாழ்ந்தார். அன்னை மரியாள் கடவுளுடைய குரலுக்கு எப்பொழுதும் செவிமடுத்து வாழ்ந்தார். பல புனிதர்கள் செவிமடுத்து வாழ்ந்தார்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே அருமையானவர்கள், இன்றைய நாளினுடைய புனித தோமஸ் அக்வானஸ், இவர் தன்னுடைய வாழ்க்கையிலே பல இறையியல் மெய்யியல் புத்தகங்களை எழுதினார். இவருடைய கிரேட் ஒர்க் என்று சொல்லப்படுகின்ற மிகவும் அதி உன்னதமான படைப்பாகிய சும்மா தியோலஜியை என்கின்ற அந்த புத்தகத்தை எல்லாம் அவர் எழுதி முடித்ததன் பின் அவர் சொல்லுகிறார், கடவுளனுடைய இந்த பெரிய அவருடைய மகிமையோடு மகத்துவத்தோடு ஒப்பிடுகையில் நான் எழுதியது, நான் அறிந்து கொண்டது, நான் படைத்தது, நான் படிப்பித்தது எல்லாமே குப்பை என்று கருதுகிறார். இறுதியிலே அவர் சொல்லுகிறார், ஆண்டவனை, கடவுளை கண்டுகொள்வதற்கு 5 வழிகளிலான இயற்கையின் நிகழ்ச்சிகளிலே இருந்து கண்டுகொள்ளலாம் என்று சொல்லி அவர் அசைவுகளிலே இருந்து மற்றது கிரடேஷன் என்று சொல்லப்படுகின்ற படைப்புகளினுடைய விருத்தியிலே இருந்து, அழகுத்தன்மையிலே இருந்து கடவுள் உண்மையாகவே இருக்கிறார் என்று உணர்ந்து கொள்ள நமக்கு படிப்பினை தருகிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே அருமையானவர்களே, நீங்களும் நானும் அந்த மாபெரும் சக்தியாகிய கடவுளாலே படைக்கப்பட்டு இன்று வரை உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய உயிர் மூச்சு நமக்குள்ளே இருக்கிறது, ஆன்மா, அதற்குள்ளே இருக்கின்ற மனச்சாட்சி. இதனுடைய குரலுக்கு நாங்கள் செவிமடுத்த நாளிலே வாழ முயற்சிப்போம். அன்னை மரியாவை போன்று, இயேசுவை போன்று கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகிறேன் என்று நம்முடைய வாழ்வை ஆண்டவர் முன் திறந்து கொடுப்போம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் இந்த நாள் முழுவதும் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்முடைய தேவைகளுக்காக மன்றாடுவோம். இறைவா குறைக்க திருப்பணியாளர்களை தேர்ந்தெடுத்த இறைவா, உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட திரு அவையின் பணியாளர்கள் உமது மாட்சியின் புகழை பரப்புவதற்கு தாங்கள் ஏற்றுள்ள துறவற வாழ்வின் அர்ப்பண வேரை ஆழமாக்கி நலிவுற்ற மக்களை நலமாக்கும் வண்ணம் உழைத்திட அவர்களுக்கு நீர்தாமே அருள் கூர்ந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சமாதானத்தின் ஊற்றான இறைவா, எம் குடும்பங்களில் உள்ள அனைவரும் உம்மை தேடி கண்டடையவும் உமது திருவுளத்தை உணர்ந்து நிறைவாழ்வில் பயணிக்க தேவையான அருளை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குணப்படுத்தும் நல்லாயனே, உடல்நல குறைவினால் வைத்தியசாலைகளிலும் வீடுகளிலும் சிகிச்சை பெறும் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து
குணப்படுத்தியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்தும் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் அன்பு, நீதி, நேர்மை, சமத்துவம், உண்மை, சகோதரத்துவம் போன்ற நல் மதிப்பீடுகளை தங்கள் வாழ்வாக்கி நாட்டை ஆளும் நல் ஞானத்தை அவர்களுக்கு அளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். இன்றைய நாளிலே தங்களுடைய முக்கியமான நாள்களை நினைவு கூர்ந்து நன்றி கூறுகிறவர்களை நினைப்போம். நம்முடைய குடும்பங்களிலே நமக்கு அறிமுகமானவர்கள், அவர்களுக்கு ஆண்டவருடைய அருள் கிடைக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். இன்னுமாக நம்முடைய வேதனைகள், சோதனைகள், கவலைகள், மனநோய்கள் இவை எல்லாவற்றையும் இந்த பீடத்திலே காணிக்கையாக ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, இந்த பீடத்திலே இருந்து பிறக்கிற அருளினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தேடி அலைகின்ற நெஞ்சங்கள் வீதியில் ஆயிரமே அரவணைக்கும் கரம் தேடி ஆர்வத்துடன் காத்திருக்கும் மனிதர்கள் கூட்டமிங்கே. அன்போடு நான் வாழுவேன், சிந்தும் கண்ணீரை நான் மாற்றுவேன். அன்போடு நான் வாழுவேன், சிந்தும் கண்ணீரை நான் மாற்றுவேன். நல்லன்பை தேடும் புவி மாந்தர் வாழ என் வாழ்வை பலியாக்குவேன், என் வாழ்வை பலியாக்குவேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனித தோமஸ் அக்வானஸின் விழாவில் நாங்கள் உளம் கனிந்து செலுத்தும் பலி உமக்கு உகந்ததாய் இருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களையே முழுமையாக உமக்கு அளித்து உம்மை புகழ்ந்தேத்த செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும்.
எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் புனித தோமஸ் அக்வாயினஸனுடைய விழாவிலும் அது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர். அவருடைய இறை பெற்றுமிக்க வாழ்வின் நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதர் அணியோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்த விளனங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின், பெர்னாட், ஞான பிரகாசம், எல்லா திருநேனராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இலங்கையின் திருத்தூதர் புனித யோசவாஸ், இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற புனித தோமஸ் அக்வாயினஸ், இவ்விலகிலும் அக்குகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் இலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும்,
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையனத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் அது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை மட்டுமே அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தார். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிற நம் ஆண்டவர் இயேசு. தந்தையினுடைய திருவிழத்தை எவ்வாறு வாழ்வதென்று கற்றுத்தந்த ஆண்டவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமுமே காத்தமக்கு நிலை வாழ்வை தருவதாக. ஆமேன். நற்கருணை ஆன்மீக ஜெபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன்.
ஆண்டவரது சட்டத்தை இரவும் பகலும் சிந்திப்பவர் உரிய காலத்தில் அதன் கனி தருவார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டமளித்தவர்களுக்கு ஆசிரியராகிய அதே கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத் தருவீராக. அதனால் புனித தோமஸ் அக்வானஸின் விழாவில் அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. மாமரை புகழும் மரியனும் மலரே, மாதரின் மாமணியே. மாமரை புகழும் மரியனும் மலரே, மாதரின் மாமணியே. அமளியாயுதித்து அழகையை மிதித்து அவனியை காத்த ஆரணங்கே, உருவில்லா இறைவன் கருவினில் மலர உறைவிடம் தந்த ஆலயமே. மாமரை புகழும் மரியனும் மலரே, மாதரின் மாமணியே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.